எனக்கு அன்பானவர்களே, மறுபடியும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக நான் உங்களை பார்க்குறதுல மிகவும் சந்தோஷப்படுறேன். நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? நீங்கள்லாம் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏதோ ஒரு பாவ பழக்கத்தில் நம்ம அடிமையாயிட்டோம். இப்போ அதுலேருந்து என்னால் விடுதலையே ஆக முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. நிறைய பேர் கூட ஆலோசனை கொடுப்பாங்க, இதுலேருந்தெல்லாம் விடுதலை ஆகவே முடியாது, அவ்வளோதான் லைஃப் லாங் அப்படின்னு சொல்லி கூட நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆமாம், இயேசு விடுதலை ஆக்கினா மெய்யாகவே விடுதலை ஆவீங்க. இப்போ என்ன செய்யணும்? ஆண்டவர் கரத்தில், ஆண்டவர் சமூகத்தில் அதிக நேரம் இருந்து, இசப்பா இதிலிருந்து என்னை விடுவீங்க, இதிலிருந்து எனக்கு உதவி செய்யுங்க, வசனத்தின்படி என்னை விடுவீங்கன்னு சொல்லிங்க தொடர்ந்து ஆண்டவரோடு நீங்கள் போராடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அதுக்கு ஒரு முடிவை கட்டளையிட்டு கர்த்தர் அதிலிருந்து உங்களை விடுவிப்பார். நிச்சயமாக உங்களை விடுவிப்பார். அது எத்தனை வருடகால அடிஷன், எத்தனை வருடகால பாவ போராட்டம், பாவ பழக்கமாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவராலே அது சாத்தியம், அது முடியும். சரி, எனக்கு அன்பானவர்களே, நிச்சயமாகவே குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. இயேசு உங்களை விடுவிப்பார். இன்னொரு நிகழ்ச்சி நான் சந்திக்கிறேன்.